Good morning students. Today's subject English. இங்கிலீஷ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரைம்ஸ் பார்க்க போறோம். என்ன ரைம்ஸ்னா பேஜ் நம்பர் 41ல இருக்க ராக்கி பேபி ரைம்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம அம்மா சின்ன குழந்தைகளுக்குலாம் வந்து இப்போ தொட்டில் கட்டி ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல தூங்க வைக்கிறதுக்காக அந்த மாதிரி தான் வந்து அதை பற்றின ஒரு அது ரிலேட்டடாக வந்து ஒரு ரைம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ராக்கி பேபினா ஒரு தாலாட்டு பாட்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் தமிழில் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஒரு நாள் வந்து ஒரு மரத்துக்கடியில் நிறைய குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த மரத்துக்கிளையில் வந்து ஒரு குட்டி பாப்பா தொட்டில் கட்டி இப்படி மரத்துக்கிளையில் வச்சுருந்தாங்க. எல்லா குழந்தைங்களும் விளையாண்டுட்டு இருக்கப்ப அந்த மரக்கிளையில் அந்த பாப்பா குட்டி பாப்பா வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா? அப்போ வந்து காற்று வந்து வேகமாக வீசுச்சு. இந்த ப்ளவுஸ்னால் காற்று வந்து வேகமாக வீசுகிறப்ப அந்த கிளையில் இருக்க தொட்டி கட்டியிருக்காங்க பாருங்கள், அந்த கிளை வந்து இப்படி புரோக்கன் ஆயிடுச்சு. புரோக்கன் என்னன்னா உடஞ்சிருச்சு. உடஞ்சி வரப்ப என்ன பண்ணிடுச்சு, கீழே விழ வரப்ப உடனே எல்லா குழந்தைங்களும் ஐயோ குழந்தை கீழே விழ போகுதுன்ட்டு எல்லா குழந்தைங்களும் என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைய கொண்டு போய் இப்படி வந்து கீழே விழ வரப்ப பிடிச்சிட்டாங்க. சரிங்களா? அதை பற்றின ரைம்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மேம் சொல்கிறது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். எப்படி மேம் வந்து ஆக்ஷனோட சொல்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ராக்கி பை பேபி, இதுதான் வந்து பேபி. இந்த மாதிரி செய்கிறதா பேபின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், ராக்கி பை பேபி ஆன் த ட்ரீ டாப். நல்லா லிசன் பண்ணுங்க. ராக்கி பை பேபி ஆன் த ட்ரீ டாப் when the wind blows. இப்போ பாருங்க காற்று வேகமாக வீசுதுங்க பாருங்க. when the wind blows the cradle will rock. when the buff breaks the cradle will fall. down will come baby the cradle and all. Again one more time. rock by baby on the tree top. when the wind blows the cradle will rock. when the buff breaks the cradle will fall. down will come baby the cradle and all. Students, ராக்கி பேபி ரைம்ஸ் வந்து நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணீங்க. இப்போ வந்து வீட்டில் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து நான் சொல்லி தந்த மாதிரி ஆக்ஷனோட வந்து உங்கள் மதர்கிட்ட வந்து டெய்லி வந்து ரீட் பண்ணி காமிக்கணும். ஆக்ஷனோட செய்யணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.